அவருக்கு ஏக்கு வந்து 75 லட்சம் சொன்னேன் இல்லையா, சார் பிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் சொல்லுங்கள். 1 இயர் டிலே பண்ணது அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 11 லட்சம் கம்மியாயிருக்கு. இப்போ 2, 3, 4, 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு புரியாத ஒரு விஷயம்னா, நான் மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஐடி எம்ப்ளாயியும் எங்கள் ஜாப் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு கிளைண்ட்டோட இதை கேள்விப்பட்டோம். அவருக்கு இப்போ தான் வந்து ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு. இஎம்ஐ கமிட்மெண்ட்டில் 1.5 லட்ச ரூபாய்க்கு அதில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா, நீங்கள் ஜாப் இல்லை, உங்களுடைய ஜாப் வந்து ரிஸ்க்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எந்த தைரியத்தில் 20 வருஷம் லோன் எடுக்கிறீங்க? லோன் எடுக்கிறீங்க அப்படின்னதுன்னா யூ ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் ஜாப் அப்படின்னா என்கிட்ட அதை சொல்லாதீங்க. இதே இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 5,000 ருபீஸ் போட்டுட்டு உடனே கேட்பாங்க, சார் அதை கட்ட முடியலன்னா என்ன பண்ணுறது சார்? கட்ட முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லாங் டேர்ம் இன் நேச்சர். ஷார்ட் டேர்மில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஹலோ சார். ஹாய் சார், நீங்கள் நிறைய தடவை பார்த்துட்டேன், லாங் டேர்ம் பற்றி தான் எப்பயுமே பேசுவீங்க. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாமும் பார்த்துட்டு வந்தேன். எல்லாருமே சார் லாங் டேர்முக்கே சொல்கிறீங்களே சார், எனக்கு சீக்கிரம் பணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சார் சொல்லுங்கள்? சரி, எதுவுமே ஷார்ட் டேர்ம் கிடையாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகணுன்னா எத்தனை வருஷம் படிக்கணும்? இப்போ எப்படியும் ஸ்கூலிங் ஒரு 12 ப்ளஸ் எல்கேஜி யூகேஜி ஒரு 14 ப்ளஸ் ஒரு 5, எப்படியும் ஒரு 17-18 வருஷம் படிக்கிறோம் மினிமம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17-18 வருஷம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஒரு வேலை கிடைக்கிது. கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பென்ஷன் அப்படின்னு கொடுக்குறது வந்து ஒரு 30 வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தான் பென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ ஒரு வீடு ஹவுசிங் லோன் வாங்குறீங்கன்னா அது ஒரு 20 வருஷம். அந்த வீடை வாங்கினீங்கன்னா 20 வருஷத்துக்கு நீங்கள் லோன் கட்டுறீங்க. ஏன் வந்து 1 இயர்லேயே லோன் கட்ட வேண்டியதானே? 1 இயரில் கட்ட முடியாது, அதனால் 20 வருஷம் லோன் கட்டுறீங்க. புரியுதுங்களா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாங் டேர்மில் தான் வந்து அது வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது என்னத்துக்குன்னா, இந்த லாங் டேர்ம் அப்படிங்கும்போது இந்த ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸை வந்து ஓவர்டேக் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கூலில் உங்கள் பையனை சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பையனோ பொண்ணோ சேர்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு எல்கேஜி யூகேஜியில் வந்து ஒரு இங்கிலீஷ் வந்து சரியாக வரல, அல்லது மேத்தமேட்டிக்ஸ் சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பீரியட் ஒரு டியூஷன் வச்சு அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். அல்லது இங்கிலீஷ் சரியாக வரலையா, எதெல்லாம் வந்து நமக்கு சரியாக வரலையோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ண முடியும். அல்லது சிலது நமக்கு வரல அப்படின்னதுன்னா அது இல்லாத சப்ஜெக்டாக பார்த்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் வராரு அப்படின்னு சொன்னதுன்னா அவருக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸோ அல்லது ஃபிசிக்ஸோ அவருக்கு யூஸ் கிடையாது. அதனால் அவருக்கு ஏன் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் புரியலை, மேக்ஸ் தெரியல அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவருடைய தொழில் வந்து வேறு அப்படின்னதுன்னா பண்ண வேண்டாம். அதே இது ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லாங் டேர்ம் இன் நேச்சர். ஷார்ட் டேர்மில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெச்சூர்ஸ் சாதாரணமாக அமெச்சூர்ஸ் பில்ட் ஆர்க், ப்ரொஃபஷ்னல் பில்ட் டைட்டானிக் அப்படிம்பாங்க. டைட்டானிக் கப்பலில் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் தான் பில்ட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளவு பேர் சேர்ந்ததுனால தான் அவ்வளோ பெரிய கப்பல் இன்னி வரையும் பேசுகிறதான அந்த டைட்டானிக் அந்த ஈவன் தான் அது ஒரு சோகத்தில் முடிஞ்சால் கூட அவ்வளோ பெரிய இதை கட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் இருந்தாங்க. எந்த ஒரு இது இருந்தாலுமே லாங் டேர்மில் தான் வந்து பண்ண முடியும் வழியாக ஷார்ட் டேர்மில் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து தட் இஸ் அப்ளிகபிள் டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்சோ. இன்னொன்று வந்து காம்பவுண்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து அது டபுள் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து ₹1 வந்து 5 வருஷத்தில் ₹2, 10 வருஷத்தில் 4, 15 வருஷத்தில் 8, 20 வருஷத்தில் 16, 25 வருஷத்தில் 32. ஸோ இந்த மாதிரி எவ்ரி 5 இயர்ஸ் வந்து அட் த ரேட் ஆஃப் 15% டபுள் ஆகுது. ஆனால் போட்டது ஒன்று தான், பட் அந்த இயர் படியில் வந்து பார்த்திங்கன்னா இதாகுது. அதனால தான் வந்து லாங் டேர்மில் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி மார்க்கெட் மேலே கீழே இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணிடும். ஓகே சார், இப்போ நீங்கள் காம்பவுண்டிங் பற்றி சொன்னதுனால எப்படியும் அது மல்டிப்ளை ஆகி காம்பவுண்ட் ஆக தான் போகுது. நான் வந்து இப்போது ஒரு 1 or 2 இயர்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? ஓகே, இப்போ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு
என்ன சார் நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், எங்கள் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் காசுக்கு. இப்போ தான் எங்களுக்கு வந்து நாங்களாக சுயமாக சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் வந்து அந்த மணியை கொஞ்சம் சுதந்திரமாக அட்லீஸ்ட் ஒரு வருஷம் நாங்கள் வந்து எங்கள் இஷ்டம் போல் நான் செலவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் சேவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து ஏபின்னு வச்சுக்கலாம். ஏங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து மாதம் 5000 ரூபா நெக்ஸ்ட்டு 20 வருஷம் சேவ் பண்ணுறாரு. 5000னா வருஷத்துக்கு வந்து 60,000 ரூபா. 20 வருஷத்துக்கு அவர் போட்ட தொகை வந்து 12 லட்ச ரூபா தான் அவருடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது வந்து அட் த ரேட் ஆஃப் 15% வந்து பார்த்தோன்னா 75.75. ரஃப்லி அதை வந்து 75 லட்சம்னு வச்சுக்கலாம். அவர் கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 75 லட்சம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணது 12 லட்சம். வெறும் 12 லட்சம் தான். அவர் வந்து வேலைக்கு சேர்ந்த இம்மீடியட்டாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டார். மிஸ்டர் பி வந்து பார்த்தோன்னா ஈஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் சேவிங். பட் ஒன்லி திங் வந்து என்ன சார், நான் வந்து ஒரு 1 இயர் மட்டும் நான் என்ஜாய் பண்ணுறேனே, இதில் என்ன தப்பு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இதில் தப்பு ரைட்டே கிடையாது. இப்போ இவர் என்ன ஆகுதுன்னா, இவர் போட்ட வருஷம் எவ்வளவு? 19 வருஷம். ஸோ 20 வருஷம்னா 12 லட்ச ரூபா போட்டிருப்பார். 19 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போட்ட தொகை எவ்வளவு? 11,40,000 ரூபா. கரெக்டாக? கம்மியாக போட்டது எவ்வளவு? வெறும் 60,000 ரூபா. இப்போ அவருக்கு ஏக்கு வந்து 75 லட்சம் சொன்னேன் இல்லையா, அவர் பிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம் சொல்லுங்கள்? இல்லை சார், ஒரு 1 லட்சம் 2 லட்சம். இவருக்கு கிடைச்சது வந்து 64 லட்சம். 64 லட்சம்னா 11 லட்சம் டிஃப்ரென்ஸ். இந்த 60,000 ரூபா 1 இயர் டிலே, வருஷத்துக்கு 1 லட்சம் கம்மியாக இருக்கு. 1 இயர் டிலே பண்ணது அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 11 லட்சம் கம்மியாக இருக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து என்னென்னா, திஸ் இஸ் த காஸ்ட் ஆஃப் டிலே. நீங்கள் டிசைட் பண்ணீங்க, சார் அந்த 11 லட்சத்தை நான் அப்புறம் மேக்கப் பண்ணிப்பேன், அந்த 11 லட்சம் அன்றைக்கி வந்து அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாதுன்னா ஸ்டில் யூ என்ஜாய். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இட் இஸ் அப் டு யூ. 1 இயர் என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை எப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன சார்? சார் அப்போது நான் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அகெயின்ஸ்ட் டு இஎம்ஐஸ் மற்ற எக்ஸ்பெண்டிச்சர்லாம் தாண்டி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் பண்ணால் இந்த ஒரு மேஜிக் பார்க்கலான்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனி ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். அதாவது யூஎஸ்லலாம் லிஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து 660 எம்ப்ளாயிக்கு லே ஆஃப் கொடுத்துட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? தெரியும் சார். அவர் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணவர் தான் வந்து 660 பேருக்கு வந்து லே ஆஃப். இந்த 660 பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 50,000 ரூபா 1 லட்ச ரூபா சம்பாதிச்சவங்க கிடையாது. அவங்களுடைய சேல்ரி பேக்கேஜ் எல்லாமே மினிமம் 2, 3, 4, 5 லட்சம் இருக்கக்கூடிய ஆளுங்க. இப்போ 2, 3, 4, 5 லட்ச ரூபா இருக்கக்கூடிய சம்பளம் வாங்குகிற ஆளுங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கும்? கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தோன்னா, ஏன்னா நாங்கள் ஒரு கிளைண்ட்டோட இதை கேள்விப்பட்டோம். அவருக்கு இப்போ தான் வந்து ரீசெண்டாக குழந்த பிறந்திருக்கு. அதை தவிர அவர் வந்து பெருசாக ஒரு இஎம்ஐ கமிட்மெண்ட்டில் 1.5 லட்ச ரூபாய்க்கு அதில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா, நீங்கள் ஜாப் இல்லை. ஓகே, இப்போ ஜாப் இல்லை அப்படின்னதுன்னா அவ்வளோதான், அவருக்கு இனிமேல் ஒரு ஜாப் இல்லைங்கிறது கிடையாது. டெஃபினட்டாக ஹி வில் ஃபைண்ட் அ ஜாப். ஆனால் எப்போதுமே ஜாப் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து வேலையில் இருந்தீங்கன்னா, நீங்கள் வேலையில் வந்து நீங்கள் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அல்லது 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா, நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் 2.25 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம் நீங்கள் கேட்கலாம். அவங்களும் என்ன பண்ணுவார், அவர் ஆல்ரெடி 2 லட்சம் சம்பாதிச்சிட்ருக்கார் இல்லையா, அவரை நம்ம எடுக்கணுன்னா அவர் 2.5 கொடுத்தா தான் நமக்கு வருவாருன்ட்டு அவங்க வருவாங்க. ஆனால் அதே பர்சன் தான் நீங்கள். ஆனால் இன்றைக்கி வேலைக்கு போயிடுச்சு, உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னதுன்னா, நான் 1 லட்சம் தான் தருவேன், வேலை இருந்தால் வேலைக்கு வா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் எப்படிப்பா 1 லட்ச ரூபாய்க்கெலாம் நான் வாங்க மாட்டேன், நான் 2 லட்ச ரூபா நேற்று வரையும் வாங்கிட்டு இருந்தேன், வேலை போயிடுச்சுன்னதுன்னா என்னுடைய மதிப்பு குறைஞ்சிருமா, நான் அதெல்லாம் வேலைக்கு வர மாட்டேன். அது உங்களுடைய கெத்து, அது இருக்க வேண்டியதுதான், தப்பு கிடையாது. இது என்ன டெவலப் பண்ண ஸ்கில்லாம் டெவலப் பண்ணி வந்த இப்போ என்ன ஆச்சுன்னா, 1 மாதம் உங்களுக்கு ஜாப் இல்லை, 2 மாதம் ஜாப் இல்லை, 3 மாதம் ஆச்சு. இப்போ அங்கே இஎம்ஐ வந்து கழுத்தை நெரிக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் என்ன பண்ணாங்க,
அவர் நீங்கள் 3 மாதமாக தாக்கு பிடிச்சிருக்கீங்க, சில பேர் 1 மந்த்தே தாக்கு பிடிக்கலப்பா, ஏதோ ஒன்று இப்போ சும்மா இருக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஏதோ ஒன்று தொத்திக்கிறேன்ட்டு நான் எனக்கு 1,00,000 ரூபா கொடுத்தாங்க, நான் ஜாயின் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்றபோது யூ ஃபீல் யூ லெஃப்ட் அலோன், நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது. ஸோ இப்போ நீங்கள் போய் டெஸ்பரேட்டாக கேட்கும்போது அவங்க இன்னும் ரொம்ப கம்மியாக தராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு இது என்ன இன்னி வரையும் ஒரு புரியாத ஒரு விஷயம்னா, நான் மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஐடி எம்ப்ளாயியும், சார் எங்கள் ஜாபில் ரிஸ்க்கு, எப்போ வேணாலும் எங்கள் ஜாப் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாரும் 20 வருஷம் லோன் எடுக்கிறாங்க. எப்படி 20 வருஷம் லோன் எடுப்பாங்க? உங்களுடைய ஜாப் ரிஸ்க்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எந்த தைரியத்தில் 20 வருஷம் நீங்கள் எடுக்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்கள் 20 வருஷம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னதுன்னா யூ ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் ஜாப் அப்படின்னா என்கிட்ட அதை சொல்லாதீங்க. என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாபில் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னதுனா யூ ஆர் நாட் சப்போஸ் டு டேக் அ லோன். இப்போ இதே இது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 5,000 ருபீஸ் போட்டுட்டு உடனே கேட்பாங்க, சார் அதை கட்ட முடியலன்னா என்ன பண்ணுறது சார்? கட்ட முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து டெபிட் ஆகாது. ஆனால் வீட்டில் இருந்து என்னால் வேலை போச்சுப்பா கட்ட முடியும்னா இது பண்ண முடியுமா? அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ரிஸ்க்கையே புரிஞ்சிக்க தெரியலவங்க அங்கே பார்த்திங்கன்னா பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ ஒருத்தருக்கு சம்பளம் நிறைய கொடுக்குறாங்க ஐடியில், உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆனால் அந்த 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இன்றைக்கி வாங்கினோன்னா நிஜமாகவே அது நமக்கு ஒர்த்தா? இல்லை ஓகே இன்றைக்கி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஐ ஃபீல் ஒர்த், பட் இது சஸ்டெயின் ஆகுமா? இதே க்ரோத் எனக்கு கிடைக்குமா? அல்லது இன்னைக்கு கொடுக்குறான்ப்பா, கொடுக்குற வரையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் யூ ட்ரை டு சேவ் மோர். இதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எல்லாம் ஒரு பெரிய காரை வாங்குறது, ஒரு வீட்டை புக் பண்ணீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் சஃபர் ஆக வேண்டியதுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.